சிபிஐ ஆபீஸ்ல விஜய் வந்து அலக்களிக்கிறாங்க. விஜய் மேலயோ அல்லது தாவேகா மேல எந்த சாஃப்ட் கார்னருமே அரசியல் ரீதியா இல்ல. திமுக எதிர்த்து அரசியல் போட்டதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துறது பாஜக. தாவேகா கட்சி தன் சொந்த படத்துக்காக பேசிச்சா? நாங்க ஜனநாயகன் படத்தை தடை விதிக்க கூடாது, அதுல வந்து நீங்க பழி வாங்க கூடாது விஜய்ன்றத நாங்க வந்து உறுதிய நிலைப்பாடு இருக்கோம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உங்களுக்காக பேசுறாரு, இந்த படத்துக்காக பேசுறாரு. ஆனா உங்க தலைவர் பேசினாரா? திரு எல்முருகன் மேல ஏதாவது ஒரு கண்டனமோ அல்லது வீட்டு முற்றுகையோ ஏதாவது தாவேகா கட்சி இது வரைக்கும் பாஜக எதிர்த்து சென்சார் போர்டு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க? தாவேகா கிட்ட போறதுக்காக இந்த மாதிரி டிமாண்ட் திமுக வைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம் என்பது திமுகவோட நிலைப்பாடு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும் என்பது கட்சி நிலைப்பாடு. குழப்பத்துக்கு பயன்படுத்தி திமுக காங்கிரஸ்குள்ள விரிசலை ஏற்படுத்தி தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ராகுல் காந்தி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்கிறார், ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதாவது அதுல ரெண்டு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து சென்சார் போர்டு மூலம் முடக்கியிருக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை அவர் கண்டிக்கிறார் ஒன்று. ரெண்டாவது, அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, தமிழ் கல்ச்சரோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. தமிழ் கல்ச்சரை வந்து ஒருபோதும் உங்களால வந்து நீங்க அதை அடக்கி ஒடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஜனநாயகன் படம் எப்படி தமிழ் கல்ச்சரோட சேர்ந்துச்சு அப்படின்ற கேள்வி நமக்கு புரியல. ஜனநாயகங்கிறது ஒரு படம், அவ்வளவுதான். இதுல என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, தமிழ் கல்ச்சரோட இணைச்சு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார் ஒண்ணு. ரெண்டாவது, விஜய்க்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறாங்கிறது இன்னொன்னு. இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல சார், முதல்ல நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிக்க விரும்புறேன். தலைவர் ராகுல் காந்தியுடைய இந்த கருத்து என்பது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட கருத்து. அதாவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட கருத்து. அதை வச்சுதான் நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு ஜனநாயகன்ற ஒரு படம் வந்து அடிப்படையில வந்து ஒரு திரைப்படம், அது ஏதோ விஜயப்படுத்தின ஒரு படம். அது அவர் அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஆனா அது தமிழ் திரைத்துறையிலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு படம். அதை வந்து ஒன்றிய அரசுடைய சென்சார் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் எல்லாருடைய ஒரு கூட்டு சதியில ஜனநாயகன் படத்தை வந்து டிலே பண்றது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கறத வந்து அவர் பதிவு பண்ண நினைக்கிறார். அதாவது இப்ப நீங்க வந்து இது ஒரு கருத்து சுதந்திரம், ஒரு கருத்து உரிமைக்கு எதிரான ஒரு கருத்தை தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இதற்கு பின்னாடி வந்து அரசியல் பார்வை இருக்கிறதா அல்லது வந்து அரசியல் கோணங்கள் குறிப்பா தமிழ்நாடு சார்ந்து அதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம், எதுவும் இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை இதுல. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு நாளா வந்து இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ் வந்து தாவேகாக்கு போகுமா அல்லது திமுகவோடயே இருக்குமா அப்படின்ற மாதிரி குழப்பங்களுக்கு பல முறை எங்க தலைவர் செல்வ பிறந்ததுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதுக்கப்புறமும் வந்து தலைவர் ராகுல் காந்தி அதை பத்தி எந்த கருத்து ஒரு போடல. சோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காங்கிரஸ் வந்து திமுக தான் பயணிக்க போகுது. எந்த இடத்துலயுமே வந்து விஜய் மேலயோ அல்லது தாவேகா மேல எந்த சாஃப்ட் கார்னருமே அரசியல் ரீதியா இல்ல என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்ன்றது என்னோட பாயிண்ட். ராகுல் காந்தி அப்படிங்கிறவரு அகில இந்திய காங்கிரஸ் உடைய ஒரு முக்கியமான ஐக்கான். அவர் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் ஒரு அரசியல் லீடர். விஜய் அவரும் தற்போதைக்கு ஒரு அரசியல் லீடரா மாறிட்டாரு. கடந்த 2 ஆண்டுகளாக அரசியல் லீடரா இருக்காரு. 2 அரசியல் லீடர்ஸ் வந்து ஒரு அரசியல் லீடர் இன்னொரு அரசியல் லீடருக்கான ஒரு விஷயமா வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. அது அரசியல் நிகழ்ச்சியை பார்க்க கூடாது, அது ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கறது புரிஞ்சுக்க முடியல. காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசக்கூடிய உங்களோட விளக்கத்தினால புரிஞ்சுக்க முடியல. இது எப்படி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வா பார்க்கல? இல்ல, நீங்க அரசியல் இருக்கு சார். ஒரு அரசியல்வாதி அரசியல் கருத்தை பதிவு பண்றாரு. அதுதான் நான் ஸ்பெசிபிக்கா சொன்னேன். தமிழ்நாடுல இருக்கின்ற குழப்பங்கள் தமிழ்நாடு அரசியலோட அதை பொருத்தி பார்க்க வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய பார்வைங்க. அதாவது அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக, நாடாளுமன்றத்திற்கு எதிர்கட்சி தலைவராக இந்த பாஜகவினுடைய இந்த பாசிச போக்கு, இந்த கருத்துரிமையை வந்து நசுக்குகின்ற ஒரு போக்கு இருக்குல்ல, அதனுடைய நீட்சியா தான் அவர் வந்து இந்த கருத்தை பதிவு பண்றாரே தவிர, அதற்கு பின்னாடி வந்து ஆஹா இது பேசுறதுனால தாவேகா காங்கிரஸ் கூட வந்துட போகுது அல்லது காங்கிரஸ் தாவேகா கூட போக போகுதுன்ற மாதிரியான எந்த விதமான யூகங்களுக்கும் பதில் சொல்ற இடத்துல நாங்க இல்லைன்றோம். ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் கொண்டு கருத்து பதிவு பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது யார வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தலைவரே வந்து அவருடைய படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்றாரு.
அப்போ உங்களுக்கு வந்து இதுல வந்து எல்லாருமே இந்த கருத்து ஜனநாயகன் படம் வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கல. ஜனநாயக சக்திகள் திமுகவோ காங்கிரஸோ எங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் விஜயோட அரசியலுக்கு பின்னாடி நாங்க ஜனநாயகன் படத்தை தடை விதிக்க கூடாது, அதுல வந்து நீங்க பழி வாங்க கூடாது விஜய்ன்றதுல நாங்க வந்து உறுதிய நிலைப்பாடுல இருக்கோம். இன்னைக்கும் வந்து சிபிஐ ஆபீஸ்ல விஜய் வந்து அலக்களிக்கிறாங்க. இந்த முறை வாங்க, பொங்கலுக்கு அப்புறம் வாங்க, பொங்கலுக்கு முன்னாடி வாங்க. அப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும்னு நினைக்குது. அந்த ஸ்பேஸை விஜய் எடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு பயத்துல வந்து தாவேகாவையும் விஜயும் அழிக்கணும்னு பாஜக தான் நினைக்குது. இப்போ பாஜகவுடைய முதல் எதிரியாக இப்ப அவங்க திமுகவை பாக்குறாங்களா சந்தேகம் வந்துருச்சு. முதல்ல என்ன சொன்னார் அண்ணாமலை, எங்களுக்கு முதல் எதிரி திமுக. ஆனா இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உண்மையிலேயே பாஜக திமுக தான் தன் எதிரியாக பார்க்கிறதா அல்லது தாவேக்காவை வேரோட அழிக்க நினைக்கிறதா என்பதையும் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல இருந்து. அப்ப ரொம்ப அழகா கிளியரா நீங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. விஜய் படம் அப்படிங்கிறத தாண்டி கட்சி அப்படின்னு கட்சி அழிக்கிறாங்களா அப்படிங்கிற இடத்துக்கு ராகுல் அதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப எக்ஸாக்டா அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்க. ராகுல் காந்தியோடைய குரல் அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத நீங்க ரொம்ப அழகா விளக்கிட்டீங்க. இப்ப அதான் நான் கேட்க விரும்புறேன். விஜய்க்கு ஏன் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவி, அந்த படமும் இதே மாதிரி சிக்கலை எதிர்கொண்டுச்சு. கிட்டத்தட்ட 25 கட்டு நடந்துச்சு. அப்ப அதுக்கு ராகுல் காந்தி எந்த விதமான கருத்தும் சொல்லல. அது இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கூட்டணி, அதாவது இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல 2019 ராகுல் காந்தியை பிஎம் கேண்டிடேட்டா சொன்னவரு டிஎம்கேவுடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய சம்பந்தப்பட்ட திமுக சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் மூவி தான் பராசக்தி. பட் அந்த படத்துக்கு ராகுல் கிட்ட இருந்து கருத்துக்கள் வரல. பட் இதுக்கு வருது அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப பின்னணி பாலிடிக்ஸோட சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன். இல்ல சார், நீங்க பராசக்திக்கு ஏற்படுகின்ற தடைகளும் ஜனநாயகத்துக்கு ஏற்படுகின்ற தடைகளும் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க கூடாதுன்றது ஒரு வியூ இருக்கு. நீங்க பராசக்தி நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆளும் அரசுக்கு சாதகமான ஒரு படம், திமுக ஆட்சிக்கு அது ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு படம், பல திமுகவுடைய வரலாற்றுகளை பேசுகின்ற ஒரு படம் தான். அதுல மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. அப்போ அதற்கு பின்னாடி ஆல்ரெடி ஒரு அரசு என்கிற ஒரு பெரிய மிஷினரி இருக்கு. அந்த மிஷினரியை வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சப்போர்ட் பண்ணுன்ற தேவை அந்த இடத்துல வரல. ஆனா இங்க அப்படி இல்லை. இவர் வந்து ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இளைஞர் பட்டலத்தை கூட வச்சிருக்கதா சொல்றாங்க. அவர் வந்து திமுக எதிர்க்கதா அவர் சொல்றாரு. ஆனா அவர் எதிர்க்கிறது பாஜகவா இருக்கு. அப்ப வந்து இங்க இந்த விளையாட்டுகளுக்குள்ள வந்து யார் எதிர்க்கிறது பாஜக இருக்கு? விஜய் பாஜக எதிர்க்கிறாரா? இல்ல விஜய் வந்து திமுக எதிர்க்கிறாரு. ஆனா அவரை பாஜக எதிர்க்குதுன்ற அது அவருக்கு புரியல. அவர் வந்து பாஜகவை வந்து மென்மையா டீல் பண்றாரு. அதாவது கொள்கை எதிரிங்கிறாரு பாஜக. அரசியல் எதிரியா கூட ஒரு பார்க்க ரெடியா இல்ல. ரெண்டாவது வந்து அவர் வந்து மோடி, அமித்ஷான்ற பேர பல பிரச்சார கூட்டங்கள் அவர் பயன்படுத்துறது இல்ல. ஆனா தன்னுடைய முதல் எதிரி திமுக தான் சொல்றாரு. ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னா அவங்களுடைய முதல் எதிரியா தாவேக்கா நினைக்குது. அதனுடைய விளைவுதான் இதெல்லாம். அதோட விளைவுதான் இந்த மாதிரியான இந்த சென்சார் போர்டு விஷயங்களா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், அவளை அலக்களிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. இது தாவேக்காரங்க புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். இங்க என்னன்னா நீங்க திமுக எதிர்த்து அரசியல் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துறது பாஜக. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், காங்கிரஸ் தலைவர், தேசிய தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உங்களுக்காக பேசுறாரு, இந்த படத்துக்காக பேசுறாரு. ஆனா உங்க தலைவர் பேசினாரா? அவரு போராட்டத்துக்கு வந்தாரா? உங்க கட்சி பேசுச்சா? தாவேகா கட்சி தன் சொந்த படத்துக்காக பேசுச்சா? பாஜக எதிர்த்து ஒரு அறிக்கை வந்திருக்கா? மோடின்ற பேர் வந்திருக்கா? சரியான கேள்வி நீங்க எழுப்புறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் படம் முடக்கப்பட்ட விஷயத்துல பின்னணியில் அரசியல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது பற்றி எல்லா கட்சியும் பேசிட்டாங்க. பெரிய அளவுல இப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கேனுடைய தலைவர் ஸ்டாலின் பேசிட்டாரு. இப்ப தேசிய அளவுல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிட்டாரு. இந்த மாதிரியான முக்கியமான ஐகான்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட நபர் டிவிகேவோட லீடர் அவர் பேச மாட்டேங்கிறாரு. சரியான ஒரு கேள்வி நீங்க வைக்கிறீங்க. இப்ப நான் இங்கதான் அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர், ரைட்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த விஷயத்துல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து இப்படி ஒரு அரசியல் செய்து அப்படின்னு மட்டும் சொல்லாம இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த சொல்யூஷன்ஸும் எதிர்கட்சி தலைவர் தான் கொடுக்கணும். அதாவது என்னன்னா, ஒரு சென்சார் போர்டு இந்த மாதிரியான படத்துக்கு என்ன அரசியல் செய்யுது, அந்த அரசியலை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரீதியா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அதாவது இப்ப ஆளுநருக்கு நம்ம டைம் லிமிட் வேணும்னு பேசுறோம். அதே மாதிரி ஒரு சென்சார் போர்டுக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும், அல்லது சென்சார் போர்டு எப்படி இனிமேல் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட்டா பேசணும். ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி லைக் தட் அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி 2 லைன்ல ஒரு ட்வீட் போட்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னாடி பல விஷயத்த கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம்ன்றதான் என்னோட பாயிண்ட்ங்க. அவர் வந்து 2 லைன்ல ட்வீட் மட்டும் போட்டு போல. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறார். அதுதான் இங்க முக்கியமா. நீங்க முதல்ல கேட்டீங்க, ஜனநாயகன் படத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்க. அது தமிழ் மொழியிலிருந்து, அதாவது அந்த ஜனநாயகன் படம் என்ன கதைன்னு நமக்கு தெரியாது. அது தாவேகா சம்பந்தமான கதையா, விஜயோட வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாது. ஆனா தமிழ் திரை உலகிலிருந்து ஒரு திரைப்படம் வெளியில வருது. படத்தோட கதை
அது தெரியல, எனக்கு தெரியல. ஏதோ ஒரு தமிழ் திரைத்துறையில இருந்து ஒரு கதை வருது, ஒரு படம் வருது. அத வந்து பாஜக ஏன் இவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்? ஏன்னா, நீங்க வந்து வாஜ்பாய் குறித்து ஒரு படம் வந்தது. இந்திரா காந்தி எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்தது. அது காங்கிரஸ் அரசை எதிர்க்கின்ற படங்கள். சரிங்களா? இந்த மாரி படங்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த படங்கள், தவறான வரலாற்று புனைவுகளோட வந்த படங்கள், திரைப்படம் ஹிந்தில, வட இந்தியாவுல நெறைய படங்கள் வருது. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான சென்சார்ஷிப் இந்த மாரி இஷ்யூலாம் இல்லல்ல. இதெல்லாம் உடனே ரிலீஸ் ஆயிருது வட இந்தியாவுல. அப்போ நீங்க தமிழ் திரைத்துறையில இருந்து வர படங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த கருத்து என்னன்னா, அவர் கருத்து வந்து நேரடியா வந்து பராசக்திக்கு இல்லனாலும் கூட, அவர் பராசக்தி சேர்த்து தான் மென்ஷன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் லைன் ஜனநாயகனை சார்ந்தது. செகண்ட் லைன் அந்த தமிழ் திரைத்துறை, தமிழ் கலாச்சாரம் என்பது அதுல பராசக்தியும் உட்பட்டு இட் இஸ் இன்க்ளூடட். நீங்க தமிழ்நாட்டுல எந்த அதை இப்ப நீங்க சொல்றது மூலமா நாங்க புரிஞ்சுக்கிறோம். ராகுல் காந்தி 2 லைன்ல சொல்லிட்டாரு. அப்ப காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள் வந்து அது ஒரு 10 லைன் இணைச்சு அது இதோட சேர்த்து பார்க்கணும், இதோட சேர்த்து பார்க்கணும். நீங்க ஒரு விளக்கம் வைக்கிறது மூலமா தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி ஒரு கஷ்டமா புரிஞ்சுக்கணும்? அது ராகுலே கிளியரா வைக்கலாமே அப்படின்றதான் கேள்வி. இல்ல சார், அதுதான் ஏற்கனவே இது ஒரு கட்சி சார்புடைய ஒரு படமா இருக்கு சார். அது அந்த கட்சியுடைய சார்புடைய படமா இருக்கு. நேரடியா வந்து அதுக்கு வந்து அதுக்கான டிஃபென்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா அரசுக்கு பின்னாடி இருக்குது. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவு. 2வது லைன் தமிழ் கலாச்சாரத்துல இருந்து வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க, அது சென்சார் பண்றாங்கன்றது வந்து அது வந்து பராசக்திக்கு ஆதரவான கருத்து தான். அது 2 பாயிண்ட்டுமே அதுக்குள்ள இருக்கு. அண்டர்ஸ்டுட். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதை. அதனால வந்து இது வந்து அவரு ஒட்டுமொத்தமா பாஜக இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் மினிஸ்டர் யாரு? எல் முருகன் தமிழ்நாடு சார்ந்தவர். அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு சார்ந்த எல் முருகன் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காரங்க யாராவது எல் முருகன் வீடு முற்றுகையிட்டாங்களா? தாவேக்காரங்க யாராவது போய் ஏதோ அறிக்கை விட்டாங்களா? நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நாமக்கல் பகுதியிலிருந்து வந்த திரு எல் முருகன் மேல ஏதாவது ஒரு கண்டனமோ அவர் வீட்டு முற்றுகையோ ஏதாவது தாவேக்கா கட்சி இது வரைக்கும் பாஜக எதிர்த்து சென்சார் போர்டு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களா? ஆனா அவங்க திருப்பி சொல்றது யாரு? குரல் கொடுக்குற எங்களை, அதாவது திமுகவையும் காங்கிரஸையும் தான் தாவேக்காரன் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. எங்களை தான் அழிக்க வந்திருக்குதா சொல்றாங்க. ஆனா அவங்க அழிக்கிறது பாஜக. நான் அதை அந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். நாங்க உங்களுக்காக நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். நாங்க தாவேக்க காங்கிரஸ் எதுவுமே சொல்லல. அவங்க திமுக மட்டும் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் கொடுக்குறாங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு ஆப்ஷனா தான் பாக்குறாங்க. நம்ம வந்து அவங்க நம்மளோட கூட்டணி வைக்க வந்திருக்க ஒரு கட்சியா தான் காங்கிரஸ் பாக்குறாங்க. ஆனா டிஎம்கே வேற மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கறத நான் இல்ல சார், தாவேக்கால 2 குரூப் இருக்கு சார். தாவேக்கால 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப் வந்து காங்கிரஸ் நீங்க சொல்றபடி சாஃப்ட் கார்னரோட அணுகக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் என்னன்னா காங்கிரஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 பார்வை தாவேக்கா உள்ள இருக்கு. நீங்க சோசியல் மீடியால எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய முரண்பாடுகள்லாம் பார்க்க முடியுது. அதால வந்து தாவேக்கா முழுமையா வந்து காங்கிரஸை நேசிக்கிறாங்க, விரும்புறாங்க, காங்கிரஸ் தனக்குள்ள வரணும் அப்படின்லாம் வந்து ஒரு ஒற்றை கருத்தோட பயணிக்கிறாங்கன்றதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். நான் பார்க்கல அது மாதிரிலாம். அவங்க திமுக முழு எதிரியா பாக்குறாங்க, அது சந்தேகமே இல்லை. ஆனா காங்கிரஸ் அவங்க முழு நண்பனா பாக்கலன்ற பாயிண்ட் நாங்க பதிவு பண்றோம். அப்போ உங்களுக்கு வந்து அவங்களுக்காக முதல்ல பேசணும் சார். நாங்க பேசிட்டு இருக்க எதிர்கட்சி நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், இப்ப நான் முழுக்க நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ராகுல் காந்தி வெளிப்படையாவே விஜய்க்கு ஆதரவு எடுக்கிறாரு, தாவேக்கோட போறது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது வந்து ஜனநாயகன் படத்தை கூட விட்டுருமே, பராசக்தி கூட விட்டுருவோமே, நான் ஜென்ரலாவே பேசுறேனே. இப்ப வந்து கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவுல திரைப்படத்துறை எப்படி கையாளப்படுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வலதுசாரி தன்மை கொண்ட கருத்துக்கள் அது மாதிரியான டைரக்டர்ஸ் வந்து ப்ரொமோட் செய்யப்படப்படுறாங்க. ஆளும் பாஜக தரப்பட ப்ரொமோட் செய்யப்படுறாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, இன்னும் நம்ம நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். அனுமன் வச்சு படம் எடுக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த ராமாயண கதையை வச்சு படம் எடுக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப திரைப்படத்துறையை வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இல்லாம தங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான அரசியல் விஷயத்தை புகுத்துற மாதிரியான ஒரு விஷயங்களாவே ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் நடிகை தான் நயன்தாரா நடிச்ச ஒரு படம் அன்னபூர்ணா நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து அவங்க ஒரு பிராமினா அவங்க ஒரு பிராமினா இருக்கிற பொண்ணு எப்படி வந்து ஒரு சிக்கன் சமைக்கிற மாதிரி காட்சி அப்படின்ற மாதிரி பெரிய நெருக்கடி எதிர்கொண்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அப்பெல்லாம் வந்து காங்கிரஸோட நிலைப்படோ இல்ல ராகுல் காந்தி எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காங்க அந்த மாதிரி நேரங்கள. இதுல என்னன்னா ஜனநாயகம் ஒரு ஸ்பார்க், ஒரு படம், அவ்வளவுதான். இது XYZ இந்த மாதிரி விட்டுருங்க. ஆனா ஓவராலாவே ஒரு பேட்டர்னாவே மாத்திட்டாங்க. அதாவது இந்தியாவோட பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பேட்டர்னாவே மாத்திட்டாங்க. அப்ப அது பற்றி எல்லாம் ராகுல் பேசாம இருந்துட்டு இப்ப மட்டும் பேசுறது அப்படிங்கிறது செலக்டிவா பேசுறாரோ, இந்த இடத்துக்கு இப்ப விஜய் நோக்கி நகராரோ அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது. இல்ல நீங்க ஏன் அந்த படத்துக்கு பேசல இந்த படத்துக்கு பேசலன்னு பிரிச்சு பார்க்க வேண்டாம்ன்றது. எல்லா படத்துக்கும் சேர்த்துதான் இந்த கருத்து. இது வரைக்கும் தமிழ் திரைத்துறைக்கு வச்ச முட்டுக்கட்டைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதிவாக இந்த படத்துக்கு வந்திருக்கு. அது ஜனநாயகமா போயிருச்சு. அதனால நீங்க வந்து கூட்டணியோட கனெக்ட் பண்ணி நீங்க பாக்குறீங்க. ஆனா ஒட்டுமொத்தமா அவர் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வரக்கூடிய எல்லா விதமான திரைப்படங்களுக்குமே பாஜக அரசுக்காரங்க பல வகைகள்ல முட்டுக்கட்ட வைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற நரேட்டிவ்ல படங்கள் இல்லைன்னா அது வந்து இந்து மதத்துக்கு எதிரான படம்னு சொல்றாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் அவங்க பேசித்தான் இருக்கிறாங்க. ஆனா
அவருடைய தலைவர் ராகுல் காந்தி கருத்து என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் கன்சாலிடேட் பண்றாரு. எல்லா கருத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஜனநாயகன் படத்தை ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறார். அவரு இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு பாயிண்ட் பண்றாரு. சோ அடிப்படையில ஒரு கருத்து உரிமைக்கு எதிரான கருத்தை தான் இதை பார்க்கணும். நிச்சயமா அரசியல் இருக்கு. அது வந்து பாஜக எதிர்க்கின்ற அரசியல் தானே தவிர தமிழ்நாட்டுல தாவேகா கூட போற அரசியல் அந்த மாதிரி விஷயங்கள் அது இல்லைன்றதான் பாயிண்ட். இல்ல இப்ப நான் இப்ப இந்த விஷயத்தை எப்படி அடுத்து இன்னும் கொஞ்சம் பிரீஃப் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சமீப நாட்கள்ல வந்து இப்ப தமிழக அரசியல்ல நீங்க திமுக கூட்டணி கூட இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தாவே கூட போகுது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறாங்க, சீட்ஸ் கொஞ்சம் கூடுதலா கேட்கறாங்க. சோ அவங்களுக்கு வந்து டிவிக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நோக்கி தான் அவங்க நகராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு நிர்வாகி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுலோட பர்சனலா ஒரு கனெக்டில் இருக்கக்கூடிய நபர். அவருக்கு தாவேக்கா காட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெல்லி காங்கிரஸோட ஆதரவு இருக்கு, அதனாலதான் அவர் வந்து ஃப்ளோவா போயிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்துச்சு. சோ வந்து இப்ப இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணி தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு தியரி முன்வைக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல சார் எனக்கு என்னன்னா டெல்லி காங்கிரஸ்னா யாரு சார்? அகில இந்திய காங்கிரஸ் அப்படின்னா மல்லிகார்ஜுன கர்கேவா இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியா? மேல கேசி வேணுகோபாலா, பிரவீன் சக்கரவர்த்தியா? தலைவர் ராகுல் காந்தியா, பிரவீன் சக்கரவர்த்தியா? பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு ஓட்டு எந்த ஊர்ல கூட எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும் எனக்கு. அவர் வந்து தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அவர் விஜய் சந்திக்கிறதாவ தாவே காலேஜ் பத்தி பேசாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏதாவது சொல்லியிருக்காரு? அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ்க்கான பிரதிநிதி. அவர் ஏதாவது கருத்து பண்ணியிருக்காரா? கருத்து பதிவு பண்ணியிருக்காரா? தமிழ்நாட்டுடைய ஊடக பிரிவு தலைவர் ஏதாவது கருத்து பதிவு பண்ணியிருக்காரா? தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது வந்து இருக்கும் அழுத்தமான கருத்து பதிவு பண்ணிருக்காங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி நம்ம வந்து தாவேகா கூட போகணுன்ற மாதிரி கருத்து யாராவது பதிவு பண்ணிருக்காங்கன்னா யாரும் கிடையாது. எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற அழுத்தமா தெரிவிக்கிறாங்களே தவிர நாங்க தாவேகா கூட போவோம்னு யாரும் சொல்லல, பிரவீன் சக்கரவர்த்தி தவிர்த்து. அதனால அவர் கருத்தை வந்து நம்ம வந்து அகில இந்திய காங்கிரஸ் கருத்தாகவோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கருத்தாவோ கருத வேண்டாம். அவர் ஒரு தனி நபர், அவர் ஒரு அமைப்பினுடைய தலைவர், அவ்வளவுதான். அவர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ் ஒரு அமைப்பு 13வது அணி அது, அதனுடைய தலைவராக இருக்கிறார். அதை பெருசுபடுத்த வேண்டாம். அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தி கருத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டாம். காங்கிரஸ் தெளிவாக இருக்கு சார். காங்கிரஸுக்கு திமுக தேவை சார். நாடாளுமன்றத்துல மக்களவையிலும் மாநிலங்களவையும் காங்கிரஸுக்கு திமுக பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் தேவை, எம்பி தேவை. பாஜகவை எதிர்ப்பதற்கும் மசோதாக்களை எதிர்ப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் காங்கிரஸுக்கு திமுக எண்ணிக்கை பார்லிமெண்ட்ல தேவை. எப்படி காங்கிரஸ் திமுக விடும் சென்டர்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் தேவை. சிறுபான்மை ஓட்டுகளை காங்கிரஸ் மூலமா தான் திமுக பெற முடியும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு திமுக அன்னைக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. காங்கிரஸ் ஒரு வாக்கு வங்கி என்னன்றதெல்லாம் இங்க பேசுறாங்க. நிறைய பேர் வாக்கு வங்கி பத்தி பேசுறாங்க. நான் வாக்கு வங்கி பத்தி மென்ஷன் பண்ணல. ஆனா காங்கிரஸ் திமுக கூட சேர்றதுனால இட் இஸ் ஆடிங் வேல்யூ, ஒரு மதிப்பை கூட்டுகிறது. சிறுபான்மை மக்கள் நம்பி வாக்களிக்கலாம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை காங்கிரஸ் மூலமா தான் திமுக பெறுகிறது. அப்ப இருவருக்கும் 2 கட்சிகளும் தேவை. இதுல எங்க தாவேகா உள்ளது? தாவேகா பாஜக எதிர்க்கிறதுக்கே தொடர் அணிக்கு கூட்டமா இருக்கீங்க. பாஜக எதிர்ப்பது அப்புறமே காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போவோம். என்ன நம்பிக்கையில தாவேகா காங்கிரஸ் போவோம்? இல்ல இப்ப நீங்க காங்கிரஸ் முதன்மை பிஜேபி தானே. காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே எவ்வளவு தேவை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழுத்தமா உங்களோட கருத்துல நீங்க பதிவு செய்றீங்க. ஆனா அந்த தேவையை உணர்ந்து அரசியல் செய்யற மாதிரி தெரியல. எந்த சட்டமன்ற தேர்தலும் இல்லாத வகையில இந்த 2026 சட்டமன்ற தேர்தல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டி சீட்ஸ் அதிகம் வேணும்னு கேட்கறதா இருக்கட்டும், இந்த குரல் வந்து திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கும். அப்ப எப்பவுமே இல்லாதவங்கள ஏன் இப்ப கேட்கறீங்க அப்படின்ற குரல். அப்ப வந்து காங்கிரஸ்க்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனாலதான் இந்த அளவுக்கு டிஎம்கே நெருக்குறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல சார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கை புது கோரிக்கை அல்ல. 2001 இருந்தே காங்கிரஸ் நிர்வாகிகள் வைக்கின்ற கோரிக்கை. இப்ப எலெக்ஷன் டைம்னால சத்தம் அதிகமா வெளியில கேட்கறதை தவிர இந்த கோரிக்கை நாங்க புதுசாலாம் முன்னாடி வைக்கலாம். இது பல ஆண்டுகளா கோரிக்கை. 2021 இந்த குரலை பார்க்க முடியல. 2016 அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தின கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பல தேர்தலில் நெருங்கும் போதெல்லாம் கருத்து வந்திருக்குது. இப்போ என்ன மீடியாவுக்கு என்னன்னா தாவேக்கா வந்ததுனால அது இவங்களா கற்பனை அடிப்படையில யூகத்தின் அடிப்படையில இவங்க தாவேக்கா கிட்ட போறதுக்காக இந்த மாதிரி டிமாண்ட் திமுக கிட்ட வைக்கிறாங்கன்ற ஒரு அந்த புள்ளியில இருந்து யோசிக்க வைக்கிறாங்க மக்களை. அந்த புள்ளியில யோசிக்காதீங்கன்றது என்னோட பாயிண்ட். அந்த புள்ளி நோக்கி காங்கிரஸ் நகரல. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் கேட்டிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நிச்சயமா வேணும்ன்றதையும் கேட்டிருக்காரு. எல்லா கட்சிக்குமே ஆசை இருக்கும் அதிகாரத்துல போகணும். ஆனா அதுக்கான சூழ்நிலை இப்ப இருக்கிறதா, அது எப்போ தேர்தலுக்கு பின்னாடி பேச வேண்டிய விஷயமா இல்லையா என்பதெல்லாம் கட்சி மேலிடம் தான் முடிவு செய்யும். அதெல்லாம் அது உங்க அப்பவும் பாருங்க இந்த ஆட்சி அதிகாரம் கேட்கின்றவர்கள் யாரா இருந்தாலுமே காங்கிரஸ்குள்ள அது உங்க தனிப்பட்ட கருத்து தான். அது கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்தை பார்க்கல. கட்சியினுடைய தலைவர் வந்து கோரிக்கை வச்சாரா, நாங்க திமுக கூட்டணி தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள் கோரிக்கை வச்சாரா, நாங்க திமுக அலைன்ஸ்ல வரணும்னா எங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் கொடுங்க, மினிஸ்டர்ஸ் கொடுங்க கோரிக்கை வச்சாரா? இல்ல அதிகாரப்பூர்வ கருத்து இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல இந்த மாதிரியான கருத்துக்களை தலைமை வந்து தலையிட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயம் போகட்டும், கழகம் பிறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்க்குற மாதிரி போக்குதான் இருக்கு. ஒரு விஷயத்த வந்து ஒரு சிக்கல் வருது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நேற்றைக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே உடைய அமைச்சர் பெரியசாமி அவர்கள் அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு கருத்தை சொல்றாரு.
இந்த பழக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, டிஎம்கே கொடுக்குற பழக்கம் எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப டிஎம்கே இடையில ஒரு இன்டர்னல் மீட்டிங் போட்டு இனிமேல் காங்கிரஸ்க்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு நகராங்க. அப்ப இது வந்து ஒரு கூட்டணி உடைக்கக்கூடிய இடத்துக்குள்ள தள்ளுது இந்த விஷயம். அப்ப ஏன் டெல்லி தலைமையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையோ ஏன் இந்த விஷயத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு சார். ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது சார். அப்படி இருந்தா நாங்க ஒரே கட்சியா இருந்துருமே சார். நாங்க எப்படி சார் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும்? அதுல திமுக வர காங்கிரஸ் வேற தானே சார். அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம் என்பது திமுகவோட நிலைப்பாடு. அவங்க கட்சியோட கொள்கையா கூட இருக்கட்டும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும் என்பது என் கட்சியின் நிலைப்பாடு. அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்ல. நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம். அது கொடுக்கின்ற நிலைமையில திமுக இருக்கிறதா, கொடுக்கின்ற சூழ்நிலை திமுக இருக்கிறதா என்பதெல்லாம் அப்புறமா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சிக்காரங்க எல்லாம் இப்படிங்க திமுக கூட கூட்டணி போகிறதா, தாவேக கூட கூட்டணி போகிறதான்னு ஒரு மாசம் ஃபுல்லா குழப்பத்துல இருந்தீங்க எல்லாருமே, ஊடகத்துல இருந்து எல்லாருமே. அதுக்கு முட்டுப்புள்ளி வச்சாச்சு. அதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டில இருந்து ஐவர் குழுவை போட்டாங்க, வந்தாங்க, இங்க அறிவாலயத்துக்கு போனாங்க, எல்லா விஷயங்களும் பேசியாச்சு. அதுல எந்த குழப்பமும் ஏற்படல. அதே மாதிரி இப்பவும் என்னன்னா, இப்ப வந்து நீங்க கேக்குறீங்களா ஆட்சி அதிகாரத்துல ஏன் அகில இந்திய காங்கிரஸ் தலையிடாம இருக்குன்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா நல்லாதான் இருக்கும் என்கிற கருத்து இருக்கு. எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்குன்ற. இடதுசாரிகளுக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, காங்கிரஸ்க்கு இருக்குது. யார் அதிகாரத்துல வேணாம்னு ஆசைப்படுவாங்க? இடதுசாரிகளுக்கு இல்ல, வெளிப்படையா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க மற்ற மாநிலங்கள்ல கேட்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நீங்க எல்டிஎஃப் எடுத்துக்கோங்க கேரளாவில். சோ ஏதோ ஒரு வகையில இடதுசாரிகள் கோலிஷன் கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்க பல மாநிலங்கள்ல. ஆனா வந்து அப்போ உங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏன் தலையிடாம இருக்குன்னா, அவங்களுக்கு அதுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு கோலிஷன் கவர்மெண்ட் ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கான சூழ்நிலை இருக்கிறதா, அதை யாரும் பேசி தீக்கணும்ன்றதெல்லாம் தலைமை தான் பேச முடியும். அப்போ வந்து நீங்க அதை வந்து நீங்க வந்து இப்போ நீங்க மீடியா வந்து அதை குழப்பத்துக்கு பயன்படுத்தி திமுக காங்கிரஸ்குள்ள வந்து விரிசலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க பண்ணீங்கன்னா அது வந்து நாங்க பலியாக மாட்டோம்ன்றத பாயிண்டிங். நல்ல சார், ஓகே. ஒரு விரிவான உரையாடல். உண்மையிலே இந்த கூட்டணி கணக்குகள் ராகுல் காந்தி ஜனநாயக படத்துக்கு தெரிவிச்சிருக்கிற ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம் எப்படி ஷேப் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.